மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள ஸ்ரீரங்கம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் பேராதரவு தெரிவித்து வருகின்றன. கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர்களும் கழக நிர்வாகிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதிக்கு கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவை தெரிவித்துள்ளன. ஸ்ரீரங்கத்திலே நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளரை ஆதரிப்பதற்காக கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திலே மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்கே எல்லா துறையும் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது, அம்மா ஆட்சி தான். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க தமிழ்நாடு தேவர் பேரவை பாடுபடும். இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புரட்சி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் கழக வேட்பாளருக்கு தங்களது முழு ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனிடையே மணப்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட பூங்குடிப்பட்டி, கலிங்கப்பட்டி, கோடுவார்பட்டி, கொட்டப்பட்டி உள்ளிட்ட 10 இடங்களில் அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன் கழக தேர்தல் அலுவலகங்களை திறந்து வைத்தார். இதில் அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன், திரு ஆர். வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு பி. பழனியப்பன், திரு செந்தில் பாலாஜி, திரு டி. பி. பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், திரு டி. ரத்னவேல் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் பூங்குடிப்பட்டியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் தொகுதி திருவானைக்காவல் 4வது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன் அஇஅதிமுக தேர்தல் அலுவலகங்களை திறந்து வைத்தார். இதில் அமைச்சர்கள் திரு ஆர். வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு பி. பழனியப்பன், திரு பி. வி. ரமணா, டாக்டர் சி. விஜயபாஸ்கர், அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருவானைக்காவல் பகுதிக்குட்பட்ட மெயின் ரோடு, சென்னை ட்ரங்க் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அழுந்தூர், கோமங்கலம், சேதுராப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன் கழக தேர்தல் அலுவலகங்களை திறந்து வைத்தார். அமைச்சர்கள் திரு ஆர். வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு பி. பழனியப்பன், திரு பி. வி. ரமணா, திரு எஸ். அப்துல் ரஹீம், டாக்டர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆரத்தி எடுத்து அமைச்சர்கள் மற்றும் கழக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்மன்குடி, பிச்சாபுரம், திருச்செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் வேட்பாளருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அல்லூர், முத்தரசநல்லூர், கீழப்பச்சேரி, மேலப்பச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி கழக வேட்பாளருடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். பெட்டவாய்த்தலை பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக சென்று கழக வேட்பாளர் திருமதி எஸ். வளர்மதிக்கு ஆதரவாக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன் வாக்கு சேகரித்தார். ராகவேந்திராபுரம், ஐஸ்வர்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேளதாளங்கள் முழங்க கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் திரு ஆர். காமராஜ் மற்றும் நூற்றுக்கணக்கான பெண்களும் தொண்டர்களும் பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீரங்கம் 5வது வார்டுக்கு உட்பட்ட புதுத்தெரு, நடுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்தபடி அமைச்சர் திரு எம். சி. சம்பத், திரு அருண்மொழி தேவன் எம்பி மற்றும் கழக தொண்டர்கள் வாக்குகள் சேகரித்தனர். மணப்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட திருச்சி ரோடு, பொத்தமேட்டுப்பட்டி, நேருஜி நகர், உடையார் காலனி ஆகிய பகுதிகளில் அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி, திரு டி. ரத்னவேல் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மேலூர் ரோடு, மேலூர் காலனி ஆகிய இடங்களில் அமைச்சர் திரு டி. கே. எம். சின்னையா மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். ஸ்ரீரங்கத்தை அடுத்த கம்பரசம்பேட்டையில் அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால் வீடு வீடாக சென்று அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். சாரதா நகர், ஜீவன் நகர், அம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு என். சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். ஸ்ரீரங்கத்தை அடுத்த நாச்சிக்குறிச்சி கிராமத்தில் அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார், திரு பி. ஆர். செந்தில்நாதன் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். 6வது வார்டுக்கு உட்பட்ட அக்ரஹாரம் தெருவில் அஇஅதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த அமைச்சர் திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி கழக நிர்வாகிகளுடன் அப்பகுதியில் வாக்குகள் சேகரித்தார்.
அந்தநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காந்தி நகர் பெருகமணி கிராமத்தில் அமைச்சர் திரு MSM ஆனந்தன் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துரைத்து கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மேக்குடி, சுபையபுரம், சின்னக்கருப்பூர், திருச்செந்துறை, கடியாக்குறிச்சி பகுதிகளில் கழக வேட்பாளருடன் அமைச்சர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம், அரசு தலைமை கொறடா திரு R மனோகரன், திருமதி சத்யபாமா MP உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். நடுவெட்டி, கிளிக்கூடு, மேலவெட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அமைச்சர் திரு TP பூனாட்சி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கத்தை அடுத்த தாயனூர் கிராமம், தெற்கு தெரு, ஆதிதிராவிடர் காலனி, கீழக்காடு, மேலக்காடு, மருளாளிக்காடு ஆகிய பகுதிகளில் கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பாக்குமார் MP கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். இதனிடையே மேக்குடி ஊராட்சிக்குட்பட்ட கீழ்பத்து கிராமத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் தேமுதிக கிளைகள் கூண்டோடு கலைக்கப்பட்டு அதன் உறுப்பினர்கள் அஇஅதிமுகவில் இணைந்தனர். எங்கள் ஊருக்கு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா வசதியும் நல்லபடியாக, பஸ் வசதி எல்லா வசதியும் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால திமுகவில் இருந்து ஏடிஎம்காவுக்கு வந்திருக்கோம், எங்கள் கிளையை கலைச்சிட்டு. இதேபோன்று சின்னக்கருப்பூர் திமுக மற்றும் மேக்குடி பாரதிய ஜனதா கட்சி கிளைகளும் கூண்டோடு கலைக்கப்பட்டு அதன் உறுப்பினர்கள் அஇஅதிமுகவில் இணைந்தனர். நான் திமுக கிளைச்சலாளர் இருந்து வந்தாங்க. இப்பொழுது நாங்கள் கிளையை கலைச்சிட்டு அதிமுக கட்சியில் நாங்கள் சேர்றோம். அம்மா எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ வாரி வாரி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு யாருமே பண்ண முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு பாட புத்தகத்திலிருந்து எவ்வளோ நல்ல வழிகள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இந்த கட்சி விட்டு நான் விலகி அதிமுகவில் சேர்றேங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களோட நல்லாட்சி தொடரணுங்கிறக்காண்டி பிஜேபியிலிருந்து அதிமுகவில் சேர்ந்துருக்கேங்க.